இருக்கும் பொழுது என்னைக்குமே கவலை இல்லை. ஆமென். நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. இந்த பாடல் இப்படி சொல்லுது, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஏன்னா நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்கப்பா, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு தேவன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். இந்த காலவேளையில எனக்கும் உங்களுக்கும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த காலவேளையில் நம்ம அருகில வந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். பாடலாமா? கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம பாடுவோம். இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து மறுபடியும் சொல்லலாமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். இயேசு நாங்க அதிசய தேவன் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஓ இயேசு நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிக்கும் தேவன் நீங்க தானே, ரட்சிக்கும் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எல்லாமே எனக்கு, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, முதலும் முடிவும், முற்றிலும் காப்பவர் நீங்க தானே, முற்றிலும்
காப்பவர் நீங்க தான். சொல்லாமா? ஆமாப்பா, நாங்க சோர்ந்து போகுதில்லப்பா. இயேசு இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வலியும் சத்தியமும் நீங்க தானே, வலியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பாவம் மன்னிப்பு நீங்க தானே, பாவம் மன்னிப்பு நீங்க தானே, பரிசுத்த ஆவியும் நீங்க தானே, பரிசுத்த ஆவியும் நீங்க தானே. இயேசு நீங்க நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, சொல்லாமா எல்லாரும்? இயேசு இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது ஒரு நாளும் ஒரு கால் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போக தேவையே இல்லை. நான் சோர்வை நீக்குகிற தேவன் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமையுள்ள தேவன். அவர் பராக்கிரங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கால வேளையில நானும் நீங்க ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன். அவர் பராக்கிரங்களை நம்மத்திலே இன்றும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த பாட்டு இப்படி சொல்லுது, என்னன்னா அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கலாம், பல உறவுகள் இருக்கலாம், ஆனா ஆண்டவரை காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. அவருடைய அன்புக்கு ஈடாக, அவருடைய இரக்கத்துக்கு ஈடாக, அவருடைய கிருபைக்கு ஈடாக அந்த காம்பன்சேஷன் யாருமே செய்ய முடியாது. அவர் ஒருவர் மாத்திரம்தான். நம்மோடு இருக்கிறவர்கள்லாம் ஒரு நாள் கடந்து செல்வார்கள். ஆனா என்னை உங்களையும் விட்டு பிரியாதவர், பிரியாத நேசர், அவர் என்னோடும் உங்களோடும் இருந்து நடத்துவார். ஆமென். செங்கடலை பிளந்த தேவன், அவருடைய ஜனங்களை நடத்தின தேவன், அவர் எனக்கு உங்களுக்கும் நல்ல தேவனாய் இருந்து நடத்துகிறார். ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி பாடலாமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர். எஸ் ஜீசஸ். வானத்திலும் இந்த பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர்.
செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாத. ஆமாங்க, அவர் நல்லவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று வாக்கு மாறாத தேவனாயிருந்தார். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? சொல்லமா, உமக்கொப்பானவர் யார்? Yes Lord, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. பல நேரங்களில் நம்ம சோர்ந்து போய் மடங்கடிக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். போன வாரம் ஒரு வசனம் பார்த்தோம்ல, மடங்கடிக்கப்பட்டவர்களையும் அவர் உயர்த்துகிறார். இன்னொரு வசனம் சொல்லுது, என் கால் சறுக்குறது ஆனா அப்போ உம்முடைய கிருபை என்னை தாங்குறது. சங்கீதக்காரன் இப்படியா சொல்றான். சங்கீதம் 94:18 என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறதா இருக்கிறது. ஆமென். நம்முடைய உள்ளத்துல விசாரங்கள் பெருகும் பொழுது யார் ஆறுதல் படுத்துகிறார்? கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறோம். இன்னொரு வெர்ஷன்ல இப்படி போட்டிருக்கிறது என்னன்னா, நான் கவலை அடைந்து கலங்கி இருந்தேன், ஆனால் கர்த்தாவே நீர் எனக்கு ஆறுதல் கூறி எனக்கு மகிழ்ச்சி அளித்தீர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமென். எப்படியா, நான் கவலை அடைந்து கலங்கி இருந்தேன், ஆனால்
கர்த்தாவே நீர் எனக்கு ஆறுதல் கூறி எனக்கு மகிழ்ச்சி அளித்தீர். 22வது வசனத்துல இப்படி போட்டிருக்கு, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமா இருக்கிறீர். ஆமென். கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் எனக்கு அடைக்கலம், அவர் ஒருவர் மாத்திரம்தான் நான் நம்பி இருக்கிற என்னுடைய கன்மலையுமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 100க்கு 100 எனக்கு அவர் ஒருவர் மாத்திரம்தான். என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா, என் கன்மலை நீங்க தான்ப்பா, என்னுடைய கோட்டை, என்னுடைய எல்லாம் நீங்க தான்ப்பா. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் சொல்லாமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நம்பி இருக்கேன், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லாமா? நம்பிக்கையே ஆமாப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்பி இருக்கேன், அற்புதம் செய்திருங்க, அதிசயம் செய்திருங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி செஞ்சிருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் சொல்லலாமா? அப்பா நான் நம்பி இருக்கிற ஒரே ஒருவர் நீங்க தான்ப்பா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத எஸ் லார்ட், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீங்க, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யாரை நான் உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. உம்மை அல்லாமல் யாரை நான் உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமும் மாலை தான் வருகிறது, ஆளுகை செய்பவன் மேன்மைப்படுத்துவங்கப்பா. ஐஸ்வர்ய கனமும் மாலை தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
நானும் நீங்களும் ஆண்டவரத்துல கேட்கும் பொழுது, போராடும் பொழுது, அப்பா நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. வேதத்தில் நம்ம ஒரு ராஜாவை பார்க்குறோம்ல, ஓமையாக ஒரு பெண்மணி விதவை ஒரு அரசாளுகிறவன்கிட்ட போய் போராடுகிறான். அவனுடைய மனது எப்படின்னா, அவன் ஜனங்களுக்கு உதவாதவனும் இறங்காதவனுமா இருக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த பெண்மணி அவனிடத்திலே போய் ஒவ்வொரு நாளும் கேட்கும் பொழுது கேட்டு அவனுக்கே என்ன ஆயிடுச்சுன்னா, சே ஏதாவது செஞ்சிடணும். ஆனால் என் தேவன் அப்படி இல்லை. நான் நீங்களும் கேட்கும்போது உடனே மறு உத்தரவு வருகிற தேவன். ஆமென். மாலை வேளையில, அப்பா நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்ப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்வேன் என்று சொன்ன தேவன் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவனா இருக்கிறார். அப்படியே எழுந்திருக்கலாமா? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாரும் சொல்லலாமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. இந்த வேளையில அற்புதங்களை செய்கிற தேவன் என் மத்தியிலும் உங்கள் மத்தியிலும் உலாவுகிறவராக இருக்கிறார். அப்பா பார்த்து கேட்போமா? அப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு என் வாழ்க்கையில என் குடும்பத்திலே உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதி சொல்லலாமா? அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்யக்கூடும். சொல்லலாமா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதி. Yes Jesus, கிரகிக்க முடியா காரியம் செய்வி எண்ணியலாமையும் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையும் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வோம், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எல்லாரும் சொல்லாமா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் உங்களை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை விசுவாசத்தோடு பாடலாமா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது சொல்லலாமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மையார சொல்லலாமா? கிரகிக்க ஓ எஸ் ஜீசஸ் சர்வஞானியே கிரகிக்க முடியா காரியம் செய்வி கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார். உள்ளம் அதில் பாரங்களை, என்னுடைய உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற பாரங்களை கர்த்தரிடத்துல நானும் நீங்கள் சொல்லும் பொழுது, இக்கட்டு நேரத்தில் கூப்பிடும் பொழுது இயேசு வந்து ஆதரிக்கிறவராயிருக்கிறார்கள். இந்த கால வேளையில என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில பாரம் அழுத்தும் பொழுது, நம்முடைய இருதயம் கசக்கப்படும் பொழுது, என்னுடைய பாரம் அமிழ்த்தும் பொழுது, சங்கீதக்காரன் எப்படியா சொல்றான்? அவனுடைய இருதயத்துல பாரம் அழுத்தும் பொழுது அவனுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாகுதான். அவன் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு பலனை தருகிற தேவனாயிருக்கிறார். இந்த கால வேளையில நம்ம மனசு பாரத்தினால பலவீனமா இல்லாத போவோம், ஒரு மாய் பலவீனத்தோடு காணப்படலாம். ஆனா கர்த்தரை நோக்கி ஊக்கமாக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு உங்களுக்கு அவர் மறு உத்தரவு தேவனாய் இருக்கிறாருங்க. அவர் இயேசு வந்து ஆதரிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். செல்லமா? கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை
கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். மறுபடியும் சொல்லாமா? உள்ளமதில் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரி. ஆமாங்க, இக்கட்டு நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு வந்து ஆதரிக்கிறவராயிருக்கிறார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் நாம் பற்றிக் கொள்வோம். ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். நீங்க தான் ஏதாகிலும் என்னுடைய வாழ்க்கையில செய்தாகணும். ஆண்டவரே, நான் உண்மையை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன். உண்மை அன்றி எனக்கு யாரும் இல்லை. ஆண்டவரே, சங்கீதம் 94:22 கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும், கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும், என் தேவன் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும், என் தேவன் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். இந்த கால வேளையில அவர் ஒருவரே உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலமுமாக, அவரே எனக்கு உங்களுக்கு நம்பிக்கையுமாக கன்மலையுமாக இருக்கிறார். அப்பா பார்த்தப்பா, நீங்க தான்ப்பா என் வாழ்க்கையில ஏதாவது செய்தாகணும். நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன்ப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. கேட்கலாமா? வாய்களை திறந்தாப்பா, எங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நாங்க நம்புற தேவன் பெரியவர் இல்லப்பா. நாங்க ஆராதிக்கிற தேவன் பெரியவர் அல்லவா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் அல்லவா? எங்களுக்கு அற்புதம் ஏதாகிலும் எங்களுடைய வாழ்க்கையில செய்தாக வேண்டும். Yes, Jesus. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. கேளுங்க, உம்மை தான் நாங்க வேற யாரையும் நம்பலப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். Yes Lord, உம்மை தான். Yes Lord, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில.
உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். ஆமாங்கப்பா, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எஸ் லார்ட், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். எஸ் லார்ட், அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நீங்க தான் எங்களோட வாழ்க்கையில ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. உம்மை ஒருவரே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீர் ஒருவரே எங்களுடைய தேவன், நீர் ஒருவரே எங்களுடைய கண்மலை, நீர் ஒருவரே எங்களுடைய அடைக்கலம், நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாம் அப்பா. நான் நம்பி இருப்பது அவராலே வரும், நான் நம்பி இருப்பது அவராலே வரும். என்னுடைய வாழ்க்கையில அவரே என்ன தஞ்சம், அவரே எல்லாம் என்று வந்திருக்கிறோம்ல. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இதிலும் பெரிதானவைகளை காண செய்வார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அநேகர் நம்முடைய என்னை உங்களை பார்த்து ஆச்சரியத்தக்கதாக
அதிசயத்தக்கதாக உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் ஒரு காலம் கைவிடாத தேவனாக இருந்து என்னையும் உங்களையும் நடத்த வல்ல தேவனாக இருக்கிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, நீர் எங்களை நடத்த வல்லவர் அப்பா. உம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதியான வேலையில நீர் எங்களோடு பேசுங்க. சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, இறுதி ஜெபத்திலும் ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 119 வசனங்கள் 49 56 முடிய. சங்கீதம் 119 வசனங்கள் 49 56 வசனங்கள். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். நான் உமது கட்டளையை கை கொண்டபடினால் இது எனக்கு கிடைத்தது. ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆராதனைக்கு மாத்திரம் தயவு செய்து ப்ளீஸ் வாங்க. நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிகிட்டே இருக்கோம், நமக்கு வந்தால் இடம் பத்தாது. ஆனால் ஒவ்வொரு வாரமும் யாரும் வரமாட்டேறீங்க. ஒரு சில நாட்களில் லீவ் போட்டுறீங்க. முடியாத நிலையில் ஓகே, உடல்நிலை சரியில்லாத நிலையில் ஓகே. ஆனால் என்னன்னு தெரியல, நிறைய பேர் அடிக்கடி லீவ் போட்டுடுறாங்க. வேலை பழு காரணமா இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் ரெஸ்ட் எடுக்கணுமா என்னன்னு தெரில. ஆராதனையை மாத்திரம் தயவு செய்து ஆண்டவரை ஆராதிக்கிறத மாத்திரம் வெற்றாதீங்க, சரியா? கால் ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் வாரம் வாரம் வந்துடுறாங்க. பலவீனமாக இருக்கவங்களாம் வந்துடுறாங்க. நல்லா இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் நமக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு நம்ம வர்றது இருக்கிறதே நமக்கு ஒரு 1.5 மணி நேரம், மீறி போனால் 1.25 மணி நேரம். அதுக்கு மேலே நம்ம சர்ச்சில் நீட்டுறதே இல்லை. கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜில் படித்த ஒரு பாஸ்டர், அவங்க சபை ஆரம்பிக்கிறது 10 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்களா, எத்தனை மணிக்கு முடியும்னு அவங்களுக்கே தெரியாதான். அது 2 மணி ஆகுமா, 3 மணி ஆகுமா, எப்படி பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாரோ அப்படி கொண்டு போவோம். அப்படின்னா நமக்கு அப்படிலாம் இல்லைங்க. கரெக்டான நேரத்தில் நம்ம முடிச்சிடுறோம். தயவுசெய்து எல்லோரும் வாங்க. வரும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு சில அறிவிப்புகள். கடந்த வியாழக்கிழமை 26ஆம் தேதி நம்முடைய மாலை நேர வேதாகம கல்லூரியுடைய 2ஆம் கிராஜுவேஷன் பட்டமளிப்பு விழா இனிதாக நடைபெற்றது. ஒரு சிலர் வந்திருந்தீங்க. இங்கே படித்தவர்கள் பட்டம் பெற்றீங்க. பட்டம் பெற்றவர்கள் எழுந்திருக்கலாமே. அக்கா ஜாய் அக்கா, செல்வி அக்கா, நான் அண்ட் என்னுடைய மனைவி, நாங்கள் 4 பேரும் நம்முடைய சபையிலிருந்து பட்டம் பெற்றோம், எங்கள் கிராஜுவேஷன். ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அக்கா. வருகிற 10ஆம் தேதியிலேருந்து அடுத்த பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதில் ஒரு சிலர் நம்ம சபையிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மீண்டுமாக நாங்கள் சொல்கிறோம், 10ஆம் தேதி அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறோம். பிடிஹெச் அண்ட் ஆல்சோ டிப்ளமோ கோர்ஸும் ஆரம்பிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எம்டிவ் மாஸ்டர் டிகிரியும் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் சேருகிறவர்கள் வந்து சேர்ந்து பயன்பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நான் இன்னும் நிறையா
காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால் வாலிப பிள்ளைங்க வந்து சேரலான ஒரு சிலர் ஜாயின் பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ ஜாஷுவா, ஜெனிஸ் அவங்களாம் ஜாயின் பண்ணுறாங்க. இன்னும் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களுடைய பெயர்களை கொடுக்க முடியாது, சிரிக்காதீங்க, வந்து ஜாயின் பண்ணோம். சரியா? வாரத்தில் ஒரே ஒரு நாள், அதுவும் கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பித்து 8:15 முடிச்சுடுவாங்க. கரெக்ட் தானே ரெடி? இங்கே இதே டைம் தானே? 6:30. ஓகே, 6:30 ஆரம்பித்து சீக்கிரம் முடிச்சுடுவாங்க. நீங்கள் வீட்டில் போய் நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் சமையல் செய்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதில் படித்து கற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாக்குத்தத்த ஆசீர்வாத ஆராதனை நடைபெறும். அதில் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வாரம் திருவிருந்த ஆராதனை, அந்த திருவிருந்த ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வராத கிராம மக்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லி அவங்கள வர சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்த ஆராதனை. 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆமாம் செவ்வாய்க்கிழமை நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை. இந்த 2ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு 1 டே வாலிபர்களுக்கான ஒரு ரிட்ரீட்டை ஒன்று வச்சுருக்குறோம். எல்லாம் நீங்கள் வந்து நோட்டீஸ் வாங்கிக்கோங்க. இதோ அதோட இது சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் வளாகத்திலே வைத்து, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வளாகத்தில் வைத்து ஒரு 1 டே ரிட்ரீட் இருக்குது. வாலிபர்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். காலையில் வந்துட்டு சாயந்தரம் 4 மணிக்கு முடிஞ்சிடும், நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ ஒரு நாள் ரிட்ரீட் இருக்குது, அதில் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வாரத்திலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் இருக்கும் என்றால் எழுந்திருப்பீர்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். வர்ற வாரத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் இருக்கும் என்றால் எழுந்திருப்பீர்கள், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். சாட்சி நேரம், சாட்சிகள் இருக்கும் என்றால் கடந்த வாரத்திலே கர்த்தர் செய்த நன்மை நாம் எழுந்திருந்து சாட்சியாக சொல்லலாம். நாங்கள் 26ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு குட்டி வீடியோவாக பண்ணிகிட்ருக்கோம். நான் பண்ணல, ஜாஷுவா பண்ணிகிட்ருக்கான். அடுத்த வாரம் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் காமிப்போம். அதுவும் இல்லாமல் ஃபுல் இது வீடியோ எடுத்திருக்கோம், அதுவும் நம்மளுடைய யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவோம். எனக்கு நிறைய பக்கபலமாக ஆண்டவர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. வாலிபர்கள் நிறைய உதவி செய்யணும். சரியா? எனக்கு ஜாஷுவா வந்து நிறைய இதில் மீடியா ஆன்லைன் நம்ம யூடியூப் இதில் நிறையா எடிட் பண்ணி, அதெல்லாம் ஒரு சின்ன கிளிப்பிங் தான், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வேலை செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஒரு சின்ன கிளிப்பிங் எடிட் பண்ணுறதுக்கு ஆகும். நம்ம பார்க்குறதுக்கு அது சாதாரணமாக இருக்கும், ஆனால் அது வேலை செஞ்சவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். இவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. நான் நிறைய காரியங்களை சிரமம் எடுத்து நான் அதில் கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதில்ல. யூடியூப்பில் ஃபுல்லாக எனக்கு வந்து ஜாஷுவா ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். அதனால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. வாலிப பிள்ளைங்க, நான் டேடிட்ட 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தப்போ சொல்லிட்டு இருந்தேன், ஒவ்வொரு சர்ச்சில் வாலிபர்கள் எப்படி வேலை செய்கிறாங்க. 2 பேர் நின்று எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஒன்றும் நமக்கு செய்கிறதுக்கு தூக்கி வைக்கிறதுனா அவங்க தான், இறக்கி வைக்கிறதுனா அவங்க தான், கூட்டுறது தான் அவங்க தான். வாலிபர்கள் ஒவ்வொரு சபையில் அப்படி வேலை செய்கிறாங்க. நம்ம சர்ச்சில் யாருமே இல்லையே டாடி அப்படின்னு பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளே எல்லாத்தையும் பண்ணணும், நம்மளே எடுத்து வைக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பிள்ளைங்க, வாலிப பசங்க நமக்கு நிறைய பேர் இல்லை. பிள்ளைகள் நீங்கள் உதவி செய்யும் பொழுது அதற்குள்ள பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சரியா? ஏன்னா சபையில் ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் அது ஆண்டவருக்காக செய்கிறீங்க, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்கிறீங்க. இது யாருக்கோ பாஸ்டருக்கோ இல்லை சபை மக்களுக்கோ நீங்கள் செய்கிறேன் அப்படின்னு தயவு செய்து நினச்சி செஞ்சிடாதீங்க. ஆண்டவருக்காக செய்கிறீங்க. கூட்டினாலும் சரி, பெருக்கினாலும் சரி, எதை செஞ்சாலும் நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிறீங்க. வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் பாஸ்டரோடும் பாஸ்டர் அம்மாவோடும் என்னோடும் கூட நின்று தோள் கொடுத்து செய்வீர்கள் என்றால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், அப்பா இங்கே கஷ்டப்பட்டு ஒரே ஆளாக நின்று எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கூட இந்த பாஸ்டர் நான் என்ன பண்ணணும், இது செய்யட்டுமா பாஸ்டர், அதை செய்யட்டுமா அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு அலோகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? செய்யலாமா?
தாத்தா பாட்டி மாதிரி மண்டையாட்டுறாங்க. ஓகே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு நேராக கடந்து வருவோம். ஆண்டவராகிய இயேசு